வணக்கம். நான் உங்கள் கலிடை முருகத்தாத்தா. அதாவது நான் என்ன சொல்லுதேன் அப்படின்னா, தயவு செய்து நான் என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு எம்மா சொல்லாமல் இருக்க முடியாது. அதாவது என்னது அப்படின்னா, ஒரு பெரியப்பன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, அத்தை, மாமியா, மதினி, அத்தை மகா அப்படின்னு ஏகப்பட்ட சொந்த பந்தங்களோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதில் இங்கே வா, என்ன இவ்வளோ நேரம் மூக்கில் நிற்க, வீட்டுக்கு போல அப்படின்னு சித்தப்பா அதஷ்டம். அதாவது 1000ல் ஒரு தப்பு நடந்துச்சு அந்த காலத்தில். எங்கள் காலத்தில் தப்பெல்லாம் நடந்துச்சு, நடக்கலைன்னுலாம் சொல்லலை, நடந்துச்சு. போகிற போக்கில் புருஷன் பொண்டாட்டிக்கே தனித்தனி பெட்ரூம் ஆயிரும் போலுக்க. எனக்கு அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் ஒரு குற்றவாளி தான். இப்போ நீங்கள் குற்றவாளினா, அம்மா அப்பா குற்றவாளினா, நானும் ஒரு அம்மா அப்பா தானே. வணக்கம். நான் உங்கள் கலிடை முருகத்தாத்தா. அதாவது நான் என்ன சொல்லுதேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு தான் இந்த பதிவை போடணும்னு தாத்தா. இப்போ தான் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதோட சரி ஒரு வீடியோ போடுவோம், பெற்றோர்களுக்காக போடுவோம். ஏன்னா பெற்றோர்கள் தான் இப்போ நிறைய பெரிய குற்றவாளிகள். ஏன்னா பிள்ளைகள் கிடையாது. அதாவது எப்படின்னா, இப்போது நம்ம குழந்தைகள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த முறைகளையும் சொல்லி, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற முறைகளையும் சொல்லி பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை இல்லை, ஆலோசனை கூட நடத்துக்கிடுங்க. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிட்டு போங்க. நான் என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு எம்மா சொல்லாமல் இருக்க முடியாது. அதாவது என்னது அப்படின்னா, ஒரு குழந்தைகள் இப்போ கெட்டு போகிறாங்க. அந்த காலத்தில், நம்ம காலத்தில் கெட்டு போகலைன்னு சொல்ல முடியாது. சதவிகிதத்தை பற்றி பேச போகிறேன். அதாவது அந்த காலத்தில் இப்போது கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குன்னா, சுற்றி சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, அத்தை, மாமியா, மதினி, அத்தை மகா அப்படின்னு ஏகப்பட்ட சொந்த பந்தங்களோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம குழந்தைகள் இந்த கெட்டு போகிறதுக்கு சந்தர்ப்பம் 1000ல் ஒருத்தருக்கு தான் அமையும், எல்லாருக்கும் அமையாது. ஏன்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா சித்தப்பன் பெரியப்பா கூட தான் படுத்து கிடக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாம் மொத்தமாக ஒரு ரூமுக்குள்ளே தான் பொங்கி தின்னுட்டு நம்ம வாழ்ந்த காலங்கள். அப்போ அபூர்வமாக தவறு நடக்கும். அது ரொம்ப ரேராக நடக்கும். அதாவது என்ன, அபூர்வம்னு சொல்லிட்டோம்ல, ரொம்ப அபூர்வமாக நடக்கும். அப்போ சில தவறுகள் நடக்க வாய்ப்பே இல்லை. எப்படின்னா, அவன் வயசு வந்த பையனாக இருந்தாலும் சரி, வயசு வந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் வரைக்கும் ஆம்பளை பிள்ளையும் சரி, பொம்பளை பிள்ளையும் சரி, அம்மா அப்பா கூட தான் படுத்து கிடப்பாங்க. அப்போ அவங்களுடைய முழு நேர கண்காணிப்பு இருக்கும். ராத்திரி பகலில் வாசலை விட்டு மகன் அடுத்த தெருவுக்கு போனோம்னா, தம்பி மகன் அங்கேருந்து பெரியப்பா வருவார், இப்படியே பார்த்துட்டு போவார். அடுத்தால கொஞ்ச நேரத்தில் சித்தப்பா அங்கேருந்து வருவான். அதில் இங்கே வா, என்ன இவ்வளோ நேரம் மூக்கில் நிற்க, வீட்டுக்கு போல அப்படின்னு சித்தப்பா அதஷ்டம். அந்தால கொஞ்சம் தள்ளி போனால் அங்கேருந்து சித்தப்பா பொண்டாட்டி வருவா, அல்லது பெரியப்பா பொண்டாட்டி வருவா. ஏய்யா, எதுக்கு நீ ரோட்டில் இவ்வளோ நேரம் நிற்க அப்படின்னு கேட்பான். அதனால் இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் வீட்டுக்கு போயிடுவான். தப்பு நடக்கவே செய்யாது. அதாவது 1000ல் ஒரு தப்பு நடந்துச்சு அந்த காலத்தில். எங்கள் காலத்தில் தப்பெல்லாம் நடந்துச்சு, நடக்கலைன்னுலாம் சொல்லலை, நடந்துச்சு. 1000ல் 1 நடந்தது. 100க்கு 90% இப்போ நடக்கு. அது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு பிள்ளை வளர்ப்போம்னு சொல்லிட்டு குடும்ப காட்டுப்பாடு பண்ணி, சித்தப்பனும் கிடையாது, பெரியப்பனும் கிடையாது, அந்த உறவு முறையும் கிடையாது, இந்த உறவு முறையும் கிடையாது, என்ன பிறந்தேன் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள யதார்த்த வாழ்க்கை இருக்குது. சரி, இந்த வாழ்க்கையில் உள்ள பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை கண்காணிக்கணும்?
பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு 100% பெற்றோர்களே காரணம். முழு முதல் குற்றவாளி பெற்றோர்கள் தான். இவங்க குழந்தைகள் அந்த காலத்தில் குழந்தைகளுடைய அந்தரங்கம் எல்லாமே பெற்றோர்கள், பெரியப்பன், சித்தப்பன் சார்ந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே சுயமாக ஆகிப்போச்சு. அம்மா அப்பா, பெரியப்பா கிடையாது, சித்தப்பா கிடையாது. ஒரு உறவு முறையும் இப்போ கிடையாது. நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உறவு முறையும் இப்போ இல்லை. பிள்ளைகள் வீட்டில் பிள்ளைகள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்குது அப்படின்னா, ஆம்பளை பிள்ளை கையில் ஒரு ஃபோன், 10th படித்ததும் ஃபோன், பொம்பளை பிள்ளை 10th படித்தது ஒரு ஃபோன், அம்மா கையில் ஒரு ஃபோன். அது சமையல் குறிப்பு யூடியூப்பில் சமையல் பார்க்குறதுக்கே அது நேரம் சரியாக போயிடும். 10th படிக்கிற பிள்ளைக்கு யூடியூப்பில் என்ன பார்ப்பாங்க? ஆரம்ப ஸ்டேஜில் கல்வி சம்மந்தமாக பார்ப்பாங்க. போக போக என்ன பார்ப்பாங்க? ஏன்னா நம்மளும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம். எல்லோரும் ஆம்பளை பையங்க கேட்கவே வேண்டாம். 13 வயசு ஆகிட்டுனா அந்த ஹார்மோன் வேலை செஞ்சிடும். அந்த இயற்கை அதில் இவன் அந்த குடும்பத்தோடு இணைஞ்சிருக்கிற காலங்கள் மாறி போச்சு. தந்தைக்கு தாய்க்கு ஒரு தனி பெட்ரூம், பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தனி, ஆம்பளை பையனுக்கு தனித்தனியாக படுக்காங்க. இதில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது, உங்கள் பிள்ளைகளை கண்காணிப்போடு இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். பிள்ளைகள் இளைஞர்களை நான் ஒரு காலமும் வயது வந்த பிள்ளைகளை குறை சொல்லவே மாட்டேன். பெற்றோர்கள் தான் குற்றவாளி. அப்போ அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஒரு வார்த்தை நம்ம அப்பா அம்மா நம்மளை சந்தேகப்படுதாங்கன்னு ஆம்பளை பிள்ளைக்கோ அல்லது பொம்பளை பிள்ளைக்கோ நம்மளை நம்பலை சந்தேகப்படுதாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா தப்பு நடக்கும். அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு இருங்க. அந்தரங்கம் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் பெற்றோர்கள் அதை கண்காணிக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் சிறந்த கண்காணிப்பாளர்களாக இருந்தால் மட்டுமே இனி உள்ள வாழ்க்கையில் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஒழுக்கத்தோடு அவங்க வாழ்க்கையை ஒரு கட்டுப்பு கோப்புக்குள்ளே வச்சிருக்க முடியும், அமைச்சு கொடுக்க முடியும். இல்லைன்னா தறி கெட்டு போயிடும். பொம்பளை பிள்ளை கெட்டு போயிடும், ஆம்பளை பையன் கெட்டு போயிடுவான். கெட்டு போனதுக்கு காரணம் பையனோ பொண்ணோ அல்ல, பெற்றோர்கள். உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்தரங்கத்தை கண்காணிங்க. ஏன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும்போது நம்ம ஒன்றா படுத்து ஒன்றா தூங்கி ஒன்றா வாழ்ந்து எல்லாரும் வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காலம் மாறி இயந்திரத்தனமான சுய வாழ்க்கை முறையாக ஆகிடுச்சு. எல்லார் கையிலையும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 திசையில் ஃபோனை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறோம். அதனால் தயவு செய்து படிக்கிற குழந்தைகள், இளவயது குழந்தைகளை வச்சுருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது, தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் நல்ல பணக்காரங்களாக இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். அப்பா 1.5 லட்சம் சம்பளம் வாங்கலாம், அம்மா 2.5 லட்சம் சம்பளம் வாங்கலாம். வீட்டில் ப்ளூ கலர் கார் நிற்கலாம், இல்லை ஒயிட் கலர் கார் நிற்கலாம், சில்வர் கலர் கார் நிற்கலாம், BMW கார் வாங்கலாம், பெரிய பில்டிங் இருக்கலாம். என் மகளுக்கு ஒரு பெட்ரூம்பு, என் மகனுக்கு ஒரு பெட்ரூம்பு, எங்களுக்கு ஒரு பெட்ரூம்பு. இப்போ என்ன போகிற போக்கில் புருஷன் பொண்டாட்டிக்கே தனித்தனி பெட்ரூம்பு ஆயிரும் போலுக்க. எனக்கு அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ உள்ள வாழ்க்கை முறை அப்படித்தான் போகுது. சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க. உங்கள் யார் ஃபோனையாவது நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா? வாங்கி பாஸ்வேர்டு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் பிள்ளைகள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு தெரியுமா? அதை விடுங்க, பிள்ளைகளாவது விடுங்க. அது வேறு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். அது சுதந்திரம் வாங்க எல்லாமே போயிடும். கெட்டுன பொண்டாட்டி, உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கும் என்ன ரகசியம் இருக்க போகுது? எல்லா ரகசியமும் நீங்கள் தானே. உங்கள் பொண்டாட்டி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா? புருஷனுடைய பாஸ்வேர்டு பொண்டாட்டிக்கு தெரியுமா? இல்லை எல்லாரும் ஃபோனையும் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி கலாச்சாரம் இருக்கா? பண்ண முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். காரணம் நம்ம தான். நம்ம குழந்தைகளை நம்ம குறை சொல்லவே கூடாது. பெற்றோர்கள், நானும் ஒரு பெற்றோருங்கிற ஸ்தானத்தில் இருந்து நானும் ஒரு குற்றவாளி தான். இப்போ நீங்கள் குற்றவாளினா, அம்மா அப்பா குற்றவாளினா, நானும் ஒரு அம்மா அப்பா தானே. என்ன, நம்ம எல்லாருமே குற்றவாளி தானே. அதனால் குழந்தைகள் தவறுக்கு அவங்க அந்தரங்கத்தை சந்தேகப்படக்கூடாது, கண்காணிப்போடு இருக்கணும். சந்தேகப்படுதாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தப்பு பண்ணிடுவாங்க. சந்தேகப்படக்கூடாது, கண்காணிப்போடையும் விழிப்புணர்வோடையும் இருங்க.
அளவுக்கு மீறி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அதிக நம்பிக்கை வைக்கிறாங்க. உங்கள் நம்பிக்கைக்கே தப்பு நான் சொல்ல வரல. தயவு செய்து நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு சைடு பார்வை வச்சுக்கிடுங்க பிள்ளைகள் மேலே. இல்லைன்னா அந்த பிள்ளைகள் வாழ்க்கை தறிகட்டு போயிடும். இப்போ தப்பு செய்கிறதுக்கு லட்சக்கணக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த காலத்தில் 1000ல் ஒரு சந்தர்ப்பம் தான் தப்பு செய்கிறதுக்கு இருக்கும். ஆனால் இப்போ சொடக்கு போடுற நேரத்தில் லட்சக்கணக்கான சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. அப்படி ஒரு இயந்திரமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக ஆகிடுச்சு. நம்மளுடைய வாழ்வியல் முறையே மாறி போச்சு. பெற்றோர்கள் வயது வந்த பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கண்காணிப்பு எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. அந்தரங்கத்தை கண்காணிங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. கண்காணிக்கலைன்னா அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படணும். உங்கள் சந்ததிகள் ஒரு ஒழுக்க நெறியோடு கட்டமைக்க முடியாது. நான் நிறைய பார்த்துட்டு தான் இப்படி புலம்புறேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க.